இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மிஷினரி ஊழியக்காரரை பற்றி நம்ம பார்க்க போறோம். அவருடைய பேரு டேவிட் லிவிங்ஸ்டன். அவர் வந்து ஸ்காட்லாண்ட்ல தான் பிறந்து வளர்ந்தாரு. அவர் ஆப்பிரிக்கால போய் ஊழியம் செஞ்சவர் தான் இந்த டேவிட் லிவிங்ஸ்டன். அவரை பற்றி நம்ம பார்த்தோம்னா, அவர் வந்து பிறந்தது வந்து 1813ல ஸ்காட்லாண்ட்ல அவர் பிறந்தாரு. அவருடைய பேரண்ட்ஸ் வந்து ரட்சிக்கப்பட்டவங்க. ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்துல தான் அவர் பிறந்தாரு. அவர் வந்து சின்ன வயசுல இருக்கும் பொழுதே சங்கீதம் 119 மனப்பாடம் பண்ணி சொல்லுவாரு. 14 வயசுல இருக்கும் பொழுது அவருடைய வீட்டினுடைய சூழ்நிலை ரொம்ப கஷ்டத்துல இருந்ததுனால அவர் ஒரு காட்டன் மில்லில் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவரோட ஊர்ல அவர் போகிற ஒரு சபை இருக்கு. அந்த சபையில வந்து ஒரு நாள் ராபர்ட் மொஃபட்னு சொல்லி ஆப்பிரிக்கால இருந்து ஒரு ஊழியக்காரர் வந்து மெசேஜ் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் வந்து ஒரு சின்ன பையனா இருந்தாரு. அவர் அந்த இடத்துல சபையில ஒரு சின்ன வேலைக்காக அவர் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இந்த ராபர்ட் மொஃபட் வந்துட்டு அங்க ஊழிய அழைப்பை பற்றி உண்டான ஒரு மெசேஜை தான் அந்த சபையில கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த ராபர்ட் மொஃபட் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிற சமயங்கள்ல பார்த்தோம்னா அந்த சபையில முழுவதும் ரொம்ப வயதான ஆட்களா தான் இருந்தாங்க. அப்போ இவர் மெசேஜ் எடுத்துட்டு இருக்கும்போது இவர் நினைச்சாரு, ரொம்ப வயதானவங்களா இருக்காங்க, இந்த ஊழிய அழைப்பை பற்றி சொல்லி இங்கிருந்து ஆப்பிரிக்காவுக்கு ஊழியம் செய்யறதுக்காக கூட்டிட்டு போறதுக்கு தான் இவர் இங்க வந்து மெசேஜ் எடுக்கிறாரு. ஆனாலும் தேவன் என்னை இங்க அனுப்புனதுனால இந்த மெசேஜை நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ராபர்ட் மொஃபட் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல அவர் மெசேஜ் எடுத்து முடித்ததுமே அவர் வந்து ராபர்ட் மொஃபட் வந்து கேட்கிறாரு, நீங்க இங்க யார் இருக்கீங்க, எங்கூட ஊழியத்துக்கு ஆப்பிரிக்காவுக்கு வர்றதுக்கு யார் இருக்கீங்கன்னு கேட்டப்போ டேவிட் லிவிங்ஸ்டன் வந்து சொன்னாரு, நான் வர்றேன், நான் வந்து உங்க கூட ஊழியத்துக்காக ஆப்பிரிக்காவுக்கு வர்றேன்னு அவர் சொன்னாரு. அப்போ அங்க இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க, நீங்க போறதுன்னா சும்மா அப்படி போக முடியாது, ஒரு மெடிக்கல் மிஷினரியாக தான் அங்க போக முடியும்னு சொன்னதும் டேவிட் லிவிங்ஸ்டன் என்ன செஞ்சாருன்னா, அவர் டாக்டருக்கு படிச்சு அங்கிருந்து அவரோட ஆசையெல்லாம் சின்ன வயசுல இருந்து சைனாக்கு போகணும்னு சொல்லி, ஆனா அவர் வந்து தேவனுடைய சித்தம், நான் ஆப்பிரிக்கா போறது தான் தேவனுடைய சித்தம்னு சொல்லி அவர் அங்கிருந்து ஆப்பிரிக்காவுக்கு ஊழியத்துக்காக போறாரு. ஆப்பிரிக்கா போகும்பொழுது அது அவருக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா இல்லை. அங்க ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவரு காட்டுப்பகுதிகளிலையும் அவர் சரியான உணவு இல்லாம, அவருக்கு தூங்குறதுக்கு இடம் இல்லாம நிறைய பேர் அவரை எதிர்த்து வந்தாங்க, அவரை கொலை செய்யறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க. அப்படி நிறைய கஷ்டத்தை தாண்டி அவர் அங்கேயே தங்கி டாக்டரா இருந்து நிறைய பேத்துக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அன்பு செலுத்தி ஒரு வெள்ளையரா இவர் தான் அங்கிருந்து அங்க இருக்கிறாரு. அந்த ஆப்பிரிக்கா ஜனங்கள் மத்தியில நிறைய ஆப்பிரிக்கா ஜனங்கள் வந்து இவர் வழியாக வசனத்தை கேட்டு ரட்சிப்புல வந்தாங்க. ஆனா நிறைய பேர் இவருக்கு எதிர்த்து போராடினாங்க. அந்த இடத்துல ஒரு கூட்ட ஜனம் வந்து இவரு மெசேஜ் ஏசப்பா பற்றி சொல்றாருன்னு தெரிஞ்ச உடனேமே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் போய் சொல்றாரு, இன்னைக்கு சாயங்காலம் நான் என்னோட மூப்பரை கூட்டிட்டு வந்து உன்னை நாங்க கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அந்த சாயங்காலம் பார்த்தோம்னா அந்த ஜனங்கள் வரவே இல்லை. இவரும் பார்த்தாரு, யாருமே வந்து இவர் எதுவுமே பண்ணல. ரொம்ப நாள் கழிச்சு இந்த 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 ஜனத்தை மறுபடியும் அவர் பாக்குறாரு. பார்த்துட்டு இவர் கேட்குறாரு, நான் போன தடவை நீங்க வருவீங்கன்னு சொன்னீங்களே, ஏன் நீங்க வரலன்னு கேட்டப்போ இந்த மூப்பர் சொல்றாரு, போன தடவை நாங்க வந்திருந்தப்போ உங்க வீட்டை சுற்றிலும் பெரிய பெரிய ஜெயின்ஸ், பெரிய கோலியாத்தை போல ஆட்கள் 18 பேரு உங்க வீட்டை சுற்றிலும் நின்றுட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததுமே நாங்க திரும்பி போயிட்டோம் அப்படின்னு சொன்னதுமே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இவர் தனியா தான் இருக்கிறாரு. இவர் வீட்டை சுற்றிலும் 18 பேர் நின்றுட்டு இருந்ததை பார்த்து இவரை கொலை செய்யாம போயிருக்காங்க. அப்புறம் இவர் ரொம்ப நாள் கழிச்சு இவர் ஸ்காட்லாண்டுக்கு போகும்பொழுது அங்க இருக்கிற சபையில போய் இவர் இங்க நடந்த விஷயத்தெல்லாம் அவர் ஷேர் பண்ணும்பொழுது அப்போ அவங்க சொன்னாங்க, அங்கே வந்து அவங்க நோட் எழுதி வச்சுருக்காங்க, எந்த டேட்னெல்லாம் கேட்டப்போ அவங்க சொன்ன டேட்லாம் வச்சு பார்த்தப்போ அங்கே அவங்க எழுதியிருந்தாங்க 18 பேர் வந்து அந்த நாளில் இவருக்காக ஜெபிச்சிருக்காங்க. டேவிட் லிவிங்ஸ்டனுக்காக அங்கே 18 பேர் அந்த சபையில் அதே டேட்டில் வந்து ஜெபிச்சிருக்காங்க. அப்போ தூதர்களை வைத்து அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் தூதர்களை அனுப்பி தான் இந்த டேவிட் லிவிங்ஸ்டனை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம இந்த டேவிட் லிவிங்ஸ்டனுடைய ஸ்டோரி வழியாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வந்து நம்மளுடைய பிள்ளைகளை நம்மளுடைய கணவரை நம்மளை எப்பொழுதுமே நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு பாதுகாக்கிற தகப்பனாய் அவர் இருக்கிறாரு. வசனம் சங்கீதம் 34:7 வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்னு சொல்லி
வசனம் சொல்லப்படுகிறது. அதனால நம்ம ஒன்றுக்கும் நம்ம கவலைப்பட தேவையே கிடையாது. தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாரு. தூதர்களை நம்மளுக்காக வைத்திருக்கிறாரு. நாம் ஜெபிக்கும் பொழுது, நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய ஜெபம் ஒன்றும் வீணாய் போகாம தூதர்களை வைத்து எல்லாரையும் தேவன் பாதுகாக்கிறவராய் இருக்கிறாரு. இந்த வசனத்தின்படியாக, இந்த செய்தியின்படியாக நம்ம ஜீவிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பின் பரலோக தகப்பனே. ஏசப்பா, இந்த அருமையான நாளிலும் கூட அப்பா டேவிட் லிவிங்ஸ்டனுடைய வாழ்க்கையில நீர் எவ்வளவு நல்லவரா இருந்தீங்க அப்பா. உமக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளை அப்பா, உமக்காக ஆண்டவரே அப்பா ஓடுகிறவர்களை அப்பா நீர் ஒரு பொழுதும் கைவிடாத தகப்பன் அப்பா. அப்பா ஆண்டவரே, எங்களை இந்த நாள்ல உம்முடைய கரங்களை தாழ்த்தி தருகிறோம் அப்பா. எங்கள் மீது நினைவா இருக்கிற தகப்பன் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. எங்களுக்காக இந்த உலகத்துல பிறந்தீங்க, எங்களுக்காக பாடுபட்டீங்க, எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தீரே அப்பா. எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கிறீரே அப்பா. உம்முடைய அன்பு பெரிதா எங்கள் மத்தியில இருக்கிறதே அப்பா. என்ன ஒரு மரண சூழ்நிலை வந்தாலும், என்ன ஒரு ஆபத்தான சூழ்நிலையில கடந்து போக நேரிட்டாலும் அப்போ உம்முடைய தூதர்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்குமே ஏசப்பா. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நாங்க பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டோம் அப்பா. தேவரர் நீரே எங்களோடு கூட இருக்கீங்க. உங்களுடைய செட்டின் கீழுண்டான அடைக்கலத்துல எங்களை வச்சிருக்கீங்க, எங்க பிள்ளைகளை வச்சிருக்கீங்க, எங்க கணவரை வச்சிருக்கீங்க இசப்பா. உமக்கு நன்றி 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 அப்பா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஆமென் அப்பா. அப்பா நன்றி நன்றி, கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஜீவன் ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கிற தகப்பன் அப்பா. எங்களுக்காக உங்களுடைய ஜீவனையே தந்து அப்பா ஆண்டவரே எங்களுக்கு எட்டர்னல் லைஃபை கொடுத்த தகப்பனே, உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. நீங்க இருக்கும்போது நாங்க ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டோமே அப்பா. உங்களுடைய உள்ளங்கைகள்ல எங்களை, எங்க பிள்ளைகளை, எங்க கணவரை வைத்திருக்கிறீரே, குடும்பமாய் வச்சிருக்கிறீரே, பாதுகாக்கிறீரே அப்பா. உமக்கு கொடான கொடி நன்றி நன்றி நன்றி. ஏசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சின்ன ஒரு சாட்சியை கூட நான் சொல்லணும்னு இப்ப எனக்கு மனசுல அப்படி தோணுச்சு. இந்த பாட்டு, இந்த மரண பள்ளத்தாக்கிலே நான் நடக்கும்போது இந்த சாங் எப்பவுமே ஜுவானை வந்து நான் தலை கழுகி விடும்போது நான் எப்பவுமே பாட்டு பாடுவேன். இந்த பாட்டு தான் எப்பவுமே பாடுவேன். ஏன்னா ஜுவான் பிறந்து ஒரு 6 days இருக்கும்பொழுது அங்கே அபுதாபியில் தான் அவள் பிறந்தா. அப்போ அங்கே சர்ச்சில் இருக்கிறவங்கெல்லாம் அவளை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்து பார்த்துட்டு அவங்க ரிட்டர்ன் போகும்போது 1 மணி 2 மணி நைட் ஆயிரும், ரொம்ப லேட் நைட் ஆச்சு. அப்போ அவளுக்கு நான் ஃபீட் பண்ணிட்டு படுக்க வச்சுட்டு முதுகில் தட்டி கொடுக்காம படுக்க வச்சனாலே எனக்கு தெரியல, அவளுக்கு அப்படியே மூக்கிலெல்லாம் இதாகி அவள் அப்படியே எங்களுக்கு தெரியல, டக்குன்னு ப்ளூ கலர் ஆகிட்டா, ப்ரீத்து விட முடியல, அப்படியே ஒரு மாதிரி கை காலெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இது ஸ்டிஃபாக இருந்துச்சு. அப்புறம் கண்ணு ஃபுல் மேலே போய் எங்களுக்கு ரொம்ப பயந்துட்டோம், என்ன செய்யறதுன்னு தெரியல. நாங்கள் அப்படியே அவளை தூக்கிட்டு செப்பல் கூட போடாமல் ஓடணும் ஹாஸ்பிட்டலுக்கு. இவங்க அம்மாவும் இருந்தாங்க கூட, ஜோஷோ ஜாயில் எல்லாரையும் கூட்டிட்டு நாங்கள் ஓடி போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நாங்கள் ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னே நினச்சோம். ஏன்னா அவள் ஃபுல் கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. அவளுக்கு கண்ணும் திறக்கல, ஃபுல் கண்ணு மேலே போய் அழலை, சத்தமே இல்லை, அசைவே இல்லை. அப்போ ரொம்ப பயந்தோம். அப்புறம் போகும்பொழுதெல்லாம் நான் ப்ரே பண்ணிகிட்டே போகிறேன். அப்படியே ப்ரே பண்ணி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே போய் பை காட்ஸ் கிரேஸ் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிறதுக்குள்ளே அழ ஆரம்பிச்சிட்டா, ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் அதிலிருந்து நான் எப்போ ஜுவானை குளிப்பாட்டினாலும் இந்த சாங் எப்போவுமே நான் பாடுவேன். இந்த சாங்கை இது வரைக்கும் அவளை குளிப்பாட்டுறப்பெல்லாம் இந்த சாங் தான் நான் பாடுவேன். ஏசப்பா ரொம்ப நல்லவராக எங்கள் குடும்பத்தில் இருக்கிறது இந்த பாடும்போதெல்லாம் நான் ஃபீல் பண்ணுவேன். அல்லேலூயா.